ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. ஸோ இன்றைக்கி நம்மளோட சம்மரில் ஒரு சூப்பரான ஒரு சில்லுன்னு ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர்மெலன் புட்டிங் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டர்மெலன் எடுத்து இதை நல்லா கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணுறப்போ உங்களுக்கு பீசஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ பீசஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஜூஸரில் இல்லைன்னா பிளெண்டரில் இல்லை மிக்ஸி ஜாரில் கூட நம்ம போட்டுட்டு நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு ஜூஸ் மட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இதை இதிலேருந்து நான் ஒரு 2 கப் எடுத்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சிரப் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது டைரெக்டாக நம்ம போட்டோன்னா கட்டி விழுகும். ஸோ அதனால் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிரப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லிக்விடில் எக்ஸ்ட்ராக்டில் ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ நமக்கு பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் சிரப் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு நமக்கு எந்த ஷேப்பில் எந்த மோல்டில் இல்லை நீங்கள் மோல்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அளவுக்கு நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நமக்கு வாட்டர்மெலன் புட்டிங் கிடச்சிரும். ஸோ பாருங்கள், இதை நம்ம மேலே பவுடர் சுகர் போட்டு நான் கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். அப்படியும் சாப்பிட்லாம். ஸோ நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ இன்னுமே நமக்கு நல்லா ஸ்வீட்டாக எம்மியாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.